ஒரு பொண்ணு மாட்ட மாட்டுதா? ஃபேஸ்புக்ல எத்தனை பொண்ணு தான் மெசேஜ் பண்றதே தெரியல. இதுதான் நிறுத்துங்க. என்னடா ஐயா நம்மூட நாட்ட அனுப்பியா? மாமா மாமா ரமேஷ் எங்கடா மாமா? என்ன ஆயிடுன்னு வரா? மாமா கூப்பிடுற, மாமா பேசணும். என்னாச்சு சொல்லு, ஏன் அழுறா? ஏம்பா அந்த பொண்ணு ஆட்டோல ஏறும் போதே அழுதுன்னுதான்பா ஏறிச்சு. ஏன் நீ அழு வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? அட நான் எவ்வளவு சொன்னேன்பா, அது அழுதுன்னா இருக்குது. மாமா எங்கடா? மூஞ்சி நல்லா இருந்தா கூட உசாரிப்பாங்க, நீ மூஞ்சி நல்லா இல்லையா? நானா முழுமினுகிறா? கூப்பிடுறேன் இரு. எப்பா எப்பா நாடா கத்தி நிக்கிறா? உன் தங்கச்சி பொண்ணு வந்துக்குது பாரு. மாமா என்னம்மா ஆயிரா? யாருமா உனக்கு எத்துதா? ஏய் அந்த ஆள் நான் கேக்குறேன், நீ என்ன கை காட்டுற? கொய்யால என் தங்கச்சி பொண்ண செத்துட்டு என்னடா பண்ற? ஐயோ 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 தங்கச்சி பொண்ண நான் எங்கடா அதை கேட்டு அதை அழுது இருந்துன்னு கூட்டு வந்தடா. ஏமா இவன் சொன்னது உண்மையாமா? அந்த எதிர முச்சுதா அந்த ஆள் அடி தின்னு சொல்ல வேண்டியதானே? இதா நானா அடிக்கிறா? நாட்டாங்க அப்படியே அடி வாங்குறான், அடிக்காம கொஞ்சுவாங்களா? உனக்கெல்லாம் நல்லது பண்ண பாரு, அப்படி கை காட்டி விடுற நீ உன்னை ஸ்ட்ரெயிட்டா ஆட்டோ வச்சு ஏத்திடுறோம் பாரு. கோச்சிக்காரு ஆட்டோக்காரு. மாமா சொல்லுமா, உன்னை யாருமா கெத்துதா? ஏண்டா நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்டா. யாரா கெத்த? ஏண்டா என் தங்கச்சி பொண்ணு கெத்த சொல்லி இந்த கட்டி வச்சிருப்பல? எப்போ இது யாரு கட்டிப்பாங்க? கெத்துச்சு கட்டிக்க மாட்டியா? நானா பேசுறா? என் தங்கச்சி போன்றாவா? யோ அருவியா உனக்கு? நான் ஏன் கட்டிக்க போறேன்? என்னம்மா நான் சொல்றேன்மா? இல்ல மாமா. சொல்லுமா, உன்னை யாரு கெத்துது? ஏய், எட்டு இடு மேல விட்டனா அவன் சும்மாவே அடிக்கிறான், ஏன் பக்கம் ஏண்டி திரும்புற? மாமா சொல்லுமா, உன்னை யாருமா கெத்துது? டேய் இப்போதைக்கு அவன் பக்கம் திரும்பினா அப்படியே மெனுப்பு சொல்லிடுவேன் மேல. டேய் இருக்குடா. இப்போ சொல்லுமா, உன்னை யாருமா கெத்துது? டேய் டேய் நீ தான் என் தங்கச்சி பொண்ணு கெத்தியா? நம்மவும் கல்யாணம் கட்டன்னு ஒத்துக்கலாமா? ஆமாப்பா. அப்போ வா. ஏய் கையண்ணு, ரெண்டு பேரும் ஒன்னா இருங்கோ. மாமா ஏய் திரும்ப ஒருத்தன் கெத்தானா? ஏன்டா திரும்ப திரும்ப என் தங்கச்சி பொண்ணு கெத்தியா நீ? உன் தங்கச்சி பொண்ணு அழுதாலும் அழகாகுது, சிரிச்சாலும் அழகாகுது. யோ இதுக்கு முன்னால அதை பாத்திருக்கியா இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா வந்து கெடுத்தன்னு ஒத்துக்கிற? அட நீ வேற கம்முனுப்பா, நானே பொண்ணு கிடையாது காஞ்சிருந்தேன், அதுவும் வந்து மாட்டிக்குது. சும்மா விடுவனா? அட பாவி, இதுக்கலாமாடா? என் ஒருத்தன் என்னோட என் இடத்துல நின்னுப்பா தெரியும். ஏய் தரித்திரியம் பூச்சத, ஆட்டோ காசு கொடு, நான் போறேன். யாருமா உனக்கு எத்துது? யோ அது வாங்க சொல்லவே மாட்டுதியா? என்ன காட்டுது அவரை காட்டுதோ, இப்ப வந்து அவரையும் காட்டுதியா? என் தங்கச்சி பொண்ணு எல்லாம் சொல்லு நாசனம் பண்ணிட்டீங்களா? அப்புறம் ஆட்டு புழுக்க மூக்கா அங்க சொல்றது கேட்கும் போது எதுவும் பண்ண மாட்டேது. இல்ல மூஞ்சாடா, இல்ல மூஞ்சாயிதியா? வெரி நைஸ். இந்த மூஞ்சிக்கு நான் பாக்குற. ஏய் ஆட்டோ காசு தர போறியா இல்லையா நீ? ஏய் என் தங்கச்சி பொண்ணு நீ தான் கெத்தியா? அட யாரா இவன் திரும்ப திரும்ப கெடுத்ததை பத்தியா பேசிட்டு கிடக்குறான்? ஐயோ இந்த ஆட்டோருக்கு கேட்டு பாரியா, அதுல போயிடலாம், நல்லா நடக்கும் இல்லையா? சரி வா பேசி பார்க்கலாம். ஆட்டோக்கார ஆட்டோ வருமா? டேய் என் தங்கச்சி பொண்ணு நீ தான் கெத்தியா? நான் தான் கத்துட்டு சொல்றேன், எல்லாரும் ஏன் கேட்டுங்கறா? யாரா நீ? போடா. என்னப்பா டக்குன்னு வந்துட்டா? உன் தங்கச்சி பொண்ணை கத்த ஆய்ப்பா நானு. ஏய் என்ன இந்த பொண்ணை கெடுத்துட்டியா நீ? ஐயா அது யாருன்னு எனக்கு தெரியாதம்மா. அப்படியே விட்டுனா செவுளு பிஞ்சுக்கான சும்மானுக்குறா. டேய் வாஞ்சி மெட்டாதுடா. யாரு குழந்தா? போரு வரலாம் கேட்டானா ஏன்னுக்குதா? ஏய் ஒழுங்கா சொல்லு, எதுக்கு வந்தா? அது வந்து அப்பா இல்ல அப்பா. ஆமா அவனுக்குண்ணா போயிட்டானா? அப்பா ஒரு சித்திய கூண்டு வந்துச்சு. சித்தியா? அப்போ எனக்கு உடனே தங்கச்சி வந்துச்சுன்னு சொல்லு. யோ உன் தங்கச்சி வீட்டுக்கார இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டாயா? உன் தங்கச்சி வைக்கனா ஒருத்தியா? அவ என் மணி மேசிடான்னு பேசியிருந்தா. யோ ஏன் காய்ச்சி போடுறா? யோ குடும்பயா இது?
அது ஒரு கதைன்னு சொல்லுது, நீ ஒரு கதைன்னு சொல்ற. யாரு அது மணி மேஸ்திரி? எங்க வீட்டுக்கு தரப்பூச வந்தாருயா, அவர் மேல ஆசைப்பட்டுச்சு. எதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு பாரு. எப்பா இதுல யாருப்பா ஆட்டோக்காரு? நான் தாமா, சொல்லுமா. என்ன சொல்லுமா, ஆட்டோ தான் இருக்குதா, நம்ம கார் கேக்குதா? கார் கேக்குதா? ஏக்கா ஆட்டோ மட்டும்தான் இருக்குது, கார் இல்ல. ஐயோ நான் யாரு ஆட்டோக்காரன்னு கேட்டேன். ஆட்டோ இருக்குதுக்கா, நான் கார்லாம் வச்சிடலக்கா, ஆட்டோ மட்டும்தான் இருக்குது. ஐயோ நான் கரெக்டா சொல்றேனா இல்லையா? கரெக்டா தான் சொல்றேன். ஏமா ஏதாவது சவாரி போகணுமா? அதுக்காக தான் கேட்டேன் ஆட்டோக்காரன். ஏதோ பைத்தியம் மூஞ்சில முழிச்சு வந்திருக்கேன் போல இருக்கு. நான் கார் வச்சிடல, ஆட்டோ மட்டும் தான் வச்சிருக்கேன். முடிஞ்சா சவாரி வா, இல்லைன்னா போ. ஏன்பா சவாரிக்கு தான்ப்பா கேட்டுட்டு இருக்கிற, ஏன்பா இப்படி கத்துற? நீ ஆட்டோக்காரியா, ஏன் இப்படி கத்துறா? டேய் ஆட்டோ தானடா வச்சிருக்கேன், கார் வச்சிடலடா. நீ ஏன்டா அந்த பொம்பளை மாதிரியே சொல்ற? ஐயோ என் தங்கச்சி பொண்ணு போட்டு இப்படி அடிக்கிறானா? நம்ம காப்பாத்துட்டா எப்படியா? பறந்து போய் போ, அப்படியே பறந்து போ. இப்போ உன் பிரச்சனை முடிஞ்சிச்சா இல்லையா? யோ உன் தங்கச்சி பொண்ணு காசு கொடுக்காம ஓடிடுச்சியா? காசு கொடுக்காம ஓடிச்சா? குடு, நான் போய் குடுத்துட்டு வரேன். எந்த நேரத்துல வந்தேன்னு தெரியல. மா நீ சவாரி போகணுமா வேணாமா? இப்ப எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க தானே ஆட்டோக்காரு. ஆட்டோ இருக்குமா, காரு இல்லம்மா, புரிஞ்சுக்கமா. ஐயோ நான் கரெக்டா தானே பேசுறேன். எனக்கு கோவம் வருது. போடி போ போ. அடிக்காத. இது என்னத்துக்கு சம்மந்தமே இல்லாம அச்சுன்னு போறான் இவன். ச்சே 10 பைசா கூட கையில வரலையே. ஏம்பா என் தங்கச்சி பொண்ணு கட்டிக்குதியா? என்ன மாதிரி குழந்தை பெற்றமா கட்டிக்கோ. உன்ன மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்பயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். போட்டா போ, என்ன மாரி அழகு இந்த ஊர்ல யாருமே இல்ல. இவன் முன்னால ஸ்டார்ட் பண்ணா கூட வேலைக்கு ஆகுது, அப்படியே தள்ளே போயிட வேண்டியதான். பயம் ஆட்டாக்கு பேச்ச பயம் அடிங்க